அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட பல்வேறு வகையான தகவல்களை கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவ்நாடார் யூனிவர்சிட்டி சார்பாக அவங்களோட பிஹெச்டி படிப்புகளுக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனுங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிஹெச்டி படிப்புகளை யாரெல்லாம் படிக்கலாம், என்ன மாதிரியான மெத்தட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, கூடுதலாக படிக்கிறப்ப அவங்க என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப், அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டைஃபன்னு சொல்லலாம், இல்லை ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அவங்க எவ்வளோ தர்றாங்க, என்ன மாதிரியான படிப்புகள்லாம் இங்கே பிஹெச்டி பண்ணலாம், ஒரு யூஜி முடிச்சோடனே டைரெக்டாக பிஹெச்டி பண்ண முடியுமா, இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சிவ்நாடார் யூனிவர்சிட்டி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக சொல்லப்படுது. ஸோ இந்த சிவ்நாடார் யூனிவர்சிட்டியில் யூஜி ப்ரோக்ராம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பிஜி ப்ரோக்ராம்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ பிஹெச்டி படிப்புகளுக்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பிஹெச்டிங்கிறத 3 வகையில் கொடுக்குறாங்க. ஒன்று ஃபுல் டைம் பிஹெச்டி ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, இன்னொன்று பார்ட் டைம் பிஹெச்டி ப்ரோக்ராம், இன்னொன்று பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் டைரக்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம். ஸோ ஃபுல் டைம் பிஹெச்டி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே நீங்கள் முழுக்க இருந்து படிக்கணும், ப்ளஸ் கண்டிப்பாக ஒரு பிஜி டிகிரி முடித்தவங்க இந்த ஃபுல் டைம் பிஹெச்டி ப்ரோக்ராமு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே பார்ட் டைம் பிஹெச்டி ப்ரோக்ராம்ங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு காலேஜஸில் இப்போ ப்ரெசென்ட்டாக செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லையோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லையோ இல்லை ஏதாவது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லையோ ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இல்லை இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ், R&D டிபார்ட்மெண்ட்ஸ், நேஷனல் லெபார்ட்ரிஸ், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க கூட பார்ட் டைமில் பிஹெச்டி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டைரக்ட் பிஜி பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங்கில் மட்டும் டைரக்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் யூஜி முடித்த உடனே டைரெக்டாகவே பிஹெச்டி பண்ணலாம், அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இவங்க லிஸ்ட் ஆஃப் சூப்பர்வைசர்ஸ், ஃபேக்கல்ட்டி, ஸ்பெஷலைசேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டொமைனில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் ஆஃப் ஹியூமனிட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஸர்ஸ் அவைலபிள் இருக்காங்க, என்ன மாதிரியான ஏரியாஸில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தோங்கிற பட்சத்தில் ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் சம்மந்தமாகவும் பண்ணலாம், ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாகவும் மேனேஜ்மெண்ட் படிப்புகளுக்கான பிஹெச்டியும் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் படிக்கிறவங்களும் தாராளமாக பிஹெச்டி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஹெச்டி அட்மிஷன் ப்ராசஸ்க்கான முக்கியமான தகவல்கள் பார்ப்போம். ஸோ இதில் இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பிஹெச்டி எனி ஃபார்ம் ஆஃப் பிஹெச்டி படிக்கிறீங்கிற பட்சத்தில் முதல் வருடம் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ தர்றாங்கன்னா 20,000 ரூபாய் நம்மளுக்கு தர்றாங்க. அதே நீங்கள் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் படிக்கிறப்ப 25,000 ரூபாய் தர்றாங்க. தென் ஃபோர்த் இயர் படிக்கிறப்ப 30,000 ரூபாய் தராங்க. ஸோ அப் டு ஃபோர்த் இயர் வரைக்கும் இவங்க தர்றாங்க. இது போக இது மாதம் தர்றாங்க. இது போக ஒவ்வொரு வருடத்தோட முடிவுலையும் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு 25,000 ருபீஸ் அவங்களோட ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்க்காக தர்றாங்க. தென் இப்போ இதே ஸ்காலர்ஸ் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் மேரிட் ஆகிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேம்பஸ்லேயே அக்கமடேஷன் கொடுக்குறாங்க, ரீசனபிள் ரெண்ட்டோட தர்றாங்க. ஸோ ஃபீஸுங்கிறது எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது 1,500 ருபீஸ் இருக்கும். டியூஷன் ஃபீஸுங்கிறது பர் செமஸ்டருக்கு 12,000 வரும். காசு அண்ட் டெபாசிட் ரீஃபண்டபிள் 10,000 வரும். அட்மிஷன் ஃபீங்கிறது ஒன் டைம் நான் ரீஃபண்டபிள் 5,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹாஸ்டல் எடுத்துக்கிறீங்கிற பட்சத்தில் ஹாஸ்டல் டெபாசிட் 7,500 ருபீஸும், தீசிஸ் சப்மிஷன் ஃபீ 15,000 ருபீஸும் இருக்குங்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எலிஜிபிள் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ பிஹெச்டி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்கிற பட்சத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இல்லைனா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித் 65% மார்க்ஸோட. டைரக்ட் பிஹெச்டிங்கிறப்ப யூஜி முடிச்சுட்டு நீங்கள் கம்பல்சரி இதில் 5 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். 8.5 CGPA வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து எக்ஸாம் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தேதிகள்ங்கிறது, இந்த பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஓப்பனிங் டேட்டுங்கிறது அக்டோபர் 1 ஓப்பன் ஆகிருக்கு. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக நவம்பர் 17 சொல்கிறாங்க. இதுக்கான ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூங்கிறது நவம்பர் 24 நடக்கும். இதில் செலக்ட் ஆனவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு டிசம்பர் 2 இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிஹெச்டி ப்ரோக்ராம்ங்கிறது ஜனவரி 2026
ஜனவரி 2026 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது முழுக்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ ப்ராசஸை பேஸ் பண்ணி இவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஸ்காலர்ஷிப்புங்கிறது உங்களுக்கு மினிமம் மாதம் 20,000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 30,000 ரூபாய் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுதலாக வந்து இயர் எண்டில் வந்து 25,000 ருபீஸ் வரைக்குமே உங்களோட ரிசர்ச்சுக்கான எக்ஸ்பென்சஸாக கொடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இதில் பண்ணலாம். ஃபுல் டைமாக பண்ணலாம், அதேமாதிரி பார்ட் டைமாகவும் பண்ணலாம், இல்லை யூஜி முடிச்சுட்டு டேரெக்டாக பிஹெச்டி பண்ணுறவங்களும் பண்ணலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.